எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கதை நேரம் அன்பு பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்கு நேரமாக அமையாதபடிக்கு தனது வாழ்விலே உமக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொள்கிற ஒரு நேரமாக அமைய நீர் கிரியை செய்ய வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கின்ற பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாய் அமைந்து தங்களது வாழ்வை சரி செய்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு குட்டி பிள்ளைங்களே, உங்கள் அருகாமையில் உட்கார்ந்து இருக்கிற அன்பு பெரியவர்களே, உங்கள் யாவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வாத தொலைக்காட்சியிலே நாம் இந்த கதை நேரம் ரொம்ப பேருக்கு பயனுள்ளா இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய இன்றைய கதை நேரத்திற்கு முன்பதாக ஒரு வேத வசனத்தை நாம் படிக்க இருக்கிறோம். வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டு பகுதியிலே, அதாவது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மிகுந்த ஒரு சிறிய ஒரு வசனம், அடிக்கடி நாம் தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். களவு செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. இது உங்களுக்கு தெரிந்து அதிகமாக படிச்சிருப்பீங்க. காரணம் என்னன்னா, வேதாகமத்துல 10 கட்டளைகளில் இது ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பல்வேறு வீடுகள்ல என் கையில இருப்பது போன்ற இத மாதிரியான இந்த போஸ்டர் சில வீடுகள்ல தொங்க விட்டுருப்பீங்க. 10 கட்டளைகள். ஒவ்வொரு கட்டளைகளையும் இயேசு சாமி யார்கிட்ட, மோசே அண்ணாச்சிட்ட கொடுத்து அந்த இஸ்ரவேல் மக்கள் பின்பற்றுவதற்காக ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. அதுலயும் பாருங்க, அந்த கற்பாறையில ஆண்டவரால் எழுதப்பட்டு மோசே அண்ணாச்சிட்ட கொடுத்தாங்க இந்த 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகள் மோசே என்ன சாதாரணமா வாங்க முடியல, ஏசப்பாட்ட இருந்து, அதாவது தேவனாகிய கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவ்வளவு பெரிய மிக முக்கியமான கட்டளை. இந்த கட்டளைகளை அவங்க பின்பற்றினாங்க. அதுல இந்த 8வது கட்டளை தான் களவு செய்யாதிருப்பாயாக. பல நேரங்கள்ல இந்த கட்டளைய நம்ம என்ன செய்யறது கிடையாது, கீழ்ப்படிகிறது கிடையாது. இந்த கட்டளை கொடுத்த அந்த காலத்திலையும் கூட சிலர் கீழ்ப்படியாம இருந்தாங்க. மீண்டுமா இந்த வேத பகுதியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். களவு செய்யாதிருப்பாயாக. மறந்து விடக்கூடாது. என்னென்ன இதெல்லாம் நாங்க செய்வோமா அப்படின்னு சொல்லி கூட நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா நம்முடைய வேதத்துல போட்டிருக்கிற எல்லா சம்பவத்தையும் நீங்க தெரிந்து கொள்ளணும் இல்லையா? அதற்காகத்தான் இது உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன். களவு செய்யாதிருப்பாயாக. களவுனா என்ன அப்படின்னா, நமக்கு சொந்தமில்லாத பொருட்களை நமக்கு சொந்தமா வச்சுக்கிறது தான் களவுன்னு சொல்லி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாச்சு நமக்கு அது சொந்தமே இருக்காது, அடுத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளா இருக்கும். அது சின்ன பொருளா இருந்தாலும் சரிதான், சாதாரண குண்டூசியா இருந்தாலும் சரிதான், அது நமக்கு சொந்தம் இல்லாட்டி அது எனது பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லி அதை பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு சிறிய பொருள்னாலும் சரிதான், நமக்கு சொந்தமாக பிறர் பொருளை வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் களவு. ஆனா வீட்டுல இருக்கிற பொருள் எங்க அப்பா அம்மாவுக்குள்ளதெல்லாம் எங்களுக்கு தானே, அது நாங்க இஷ்டப்பட்ட நேரம் எடுக்கலாம் இல்லையா? எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனாலும் அப்பா அம்மா அனுமதி பெற்றுதான் நீங்க என்ன செய்யணும், எடுக்கணும். அவங்க பரவாயில்லன்னா நீங்க எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டா எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அவங்க சில நேரத்துல பண்டம்லாம் டப்பால போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அவங்க கொடுக்கும்போது நீங்க எடுத்து சாப்பிட்றதா நல்ல பழக்கம். அதை விட்டுட்டு அவங்க இல்லாத நேரம் நைஸா போய் அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, களவு. அது உங்க அப்பா அம்மாவுக்குரிய பொருளாக இருந்தாலும், அது உங்களுக்குரிய உரிமை பொருளாக இருந்தாலும், நீங்க அதை அனுமதி பெறாம என்ன செய்யறீங்க, எடுக்கிறதுனால அது ஒரு விதமான களவு தான். தேர்வு நேரங்கள்ல இன்னொருத்தர் எழுதின ஒரு கேள்வித்தாள பார்த்து அடி ஏட்டி ஏட்டி பார்த்து எழுதுறீங்களா, அதுவும் ஒரு விதமான களவு தானே. அடுத்தவங்க எழுதுனதை போய் நீங்க பார்த்து எழுதுறீங்க, அதுவும் களவு தான். இப்படி நம்ம களவை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தா ரொம்ப சொல்லிக்கிட்டே போலாம். இன்னும் சொல்ல போனா, ஜெபம் பண்ற நேரத்துல ஜெபம் பண்ணாம விளையாட போயிட்டா அதுவும் ஒரு விதமான களவு. என்னன்னு அது எப்படின்னு ஆகும்னு கேட்கலாம். பாருங்க, நீங்க ஏசப்பாட்டு என்ன சொல்லியிருப்பீங்க, சாமி இது ஜெபம் பண்ற நேரம், ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்த உடனே பிற ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போயிடுறது. ஆனா ஏசப்பாவுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்தை ஏசப்பாவுக்கு கொடுக்காம நீங்க சொந்தமா வச்சுக்கிட்டீங்கல்ல, அப்படின்னா அது ஒரு விதமான களவு தானே. பைபிள் வாசிக்கிற நேரத்துல பைபிள் வாசிக்காம வேற எதையாவது கதை புஸ்தகம் டிவி பாக்குறது அப்படி நேரத்தை செலவழிச்சா அதுவும் ஒரு விதமான களவு தான். பாத்தீங்கன்னா எவ்வளவு களவு இருக்கு பாத்தீங்களா? ஆனா நம்ம பாருங்க, அடுத்தவங்க பொருள் எடுக்கிறதா களவுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா இயேசுசாமி நமக்கு இவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. நமக்கு சொந்தமற்ற பிறருக்குன்னு ஒதுக்கப்பட்ட எதையுமே நாம் அனுபவிக்கிறது ஒரு விதமான களவுகள் தான். இயேசுசாமி எனக்கு இந்த களவு செய்யாத அனுபவத்தை தாங்க அப்படின்னு தான் இன்றைக்கு நம்முடைய சில கதைகள் மூலமாக
நம்ம கேட்க போறோம் அப்படின்னு மோசே அண்ணாச்சிட்டு தெளிவா சொல்லியிருந்தாங்க. வேதாந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மோசே அண்ணாச்சி காலங்கள்ல அந்த இஸ்ரவேல் மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்கல்ல, அப்ப யோசுவா அண்ணாச்சி அவங்கள கவனிக்கிறாங்கல்ல. அந்த நேரத்துல இவங்க இப்படிதான் ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சு, அந்த ஊர்ல உள்ள மக்கள் அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா சண்டைகள் நடக்கும் அப்படின்னா அவங்க பொருள் எல்லாம் இவங்க வெற்றி பெற்றவங்க எடுக்கலாம். ஆனா ஒரு நேரத்துல ஒரு ஊருக்கு இப்படிதான் போயிருந்தாங்க. அப்போ யோசுவா அண்ணாச்சி மற்றவங்க தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க, யாருமே அந்த ஊர்ல உள்ள அந்த மக்களுக்குரிய பொருட்களை உங்களுக்கு சொந்தமா நீங்க என்ன செய்யக்கூடாது, எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆகான் அப்படிங்கிற ஒரு அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்படி பார்த்தாங்க அங்க அழகழகா நல்ல தங்க பொருள், நல்ல ஒரு போர்வை, இப்படி சில பொருட்கள்லாம் கிடந்துச்சு. அதை நைஸா யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது யாரு பொருள்? உண்மையிலே அந்த நாட்டு மக்களுக்குள்ளது, அந்த ஊருக்கு உள்ளது. ஆனா அவங்க இல்லைன்னு, அவங்கதான் செத்து போயிட்டாங்களே, அது வீணா தானே போகும், நம்ம பயன்படுத்திக்கிடுவோமே அப்படின்ட்டு. ஆனா தலைவர் என்ன சொன்னாரு, எதையுமே எடுக்க கூடாதுன்னு சொன்னாரு, கீழ்ப்படிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படி செஞ்சாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, அவங்க எல்லாரும் ஒரு பெரிய தோல்வியே சந்திச்சாங்க. ஆனா தான் களவு செஞ்சது யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. தங்கச்சி, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் இயேசுசாமி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நீங்க யாருமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. ஏசப்பா இங்க எப்படி இருக்கிறாங்க, ஆவி வடிவத்துல இருக்கிறாங்க. அவர் இந்த பூமியில நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் என்ன செய்து கொண்டே இருக்கிறது, பார்த்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்படின்னா நீங்க செய்யறது எல்லாத்தையும் பாக்குறாங்கல்ல ஏசப்பா. இந்த ஆகானாச்சு நம்ம செய்யறதுதான் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி ஒழிச்சு யாருக்கும் தெரியாம வச்சிருந்தாங்க. கடைசியில யோசுவா அண்ணாச்சி சொல்லிட்டாங்க, இப்படி பாருங்க நீங்க ஒரு தவறு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா அண்ணாச்சி, நான் தவறு பண்ணியிருக்கிறேன், நான் தவறு செஞ்சிருக்கேன்னா. ஐயோ, தப்பு களவு செஞ்சா என்ன தண்டனை தெரியுமா? அந்த அண்ணாச்சிய கடைசியில அந்த நேரத்து சட்டப்படி அவங்களை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தான் உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிட்டு. சாதாரண உலக பொருளுக்கு ஆசைப்பட்டு திருடுனதுனால அவ்வளோ பெரிய விளைவு பாருங்க. இன்னைக்கும் கூட சிலர் ஸ்கூல்ல இருந்து சின்ன திருடுற பழக்கமா சிலர் ஆரம்பிக்கலாம். வீட்டுல இருந்து அப்பா அம்மாவுக்கு தெரியாம சின்ன பொருட்களை எடுக்கலாம். தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது சின்ன பொருட்களை எடுக்கலாம். ஆனா அது வருங்காலத்துல அது ஒரு பெரிய அவங்கள ஒரு திருடராக மாற்றுறதுக்கு கூட அது அடித்தளமா அமையலாம். இன்னைக்கு பல சிறைச்சாலைகள்ல பார்த்துருக்கிறீங்க, பெரிய பெரிய திருடர்கள்லாம் திடீர்னு திருடுனருக்கும் கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன சின்ன பொருள்களா திருடுறது, அது திருடுனே அவங்களுக்கு தெரியாது, களவுனே தெரியாது. அப்படியே வளர்ந்து வளர்ந்து அப்படி ஒரு பெரிய பழக்கத்துக்கு ஆளாயிருப்பாங்க. அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, இந்த சிறு வயதுல இருந்தே உங்களுக்கு சொந்தமற்ற எந்த ஒரு பொருட்களையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இயேசுசாமி உங்களுக்கு முழு உதவி செய்வாங்க. களவு செய்யாது இருப்பாயாக. யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜெரி வாடா இங்க, வாடா இங்க, வாடா, வரமாட்டேன், வாடா இங்க. என்னடா என்ன? ஜெரியும் ஜெரோவும் ஒரே ஸ்கூல்ல தான் ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீடு கூட ஒரே தெருவுல. முதல் வீடு ஜெரி வீடு இருந்துச்சு, கடைசி வீடு ஜெரோ வீடு இருந்துச்சு. இப்படி இவங்க ஒரு நல்ல நண்பர்கள் தான். இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, ரொம்ப நல்ல பையங்களா இருப்பாங்க. ஆனா இடையிடையே இவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள்லாம், ஒரு சண்டெல்லாம் போடுவாங்க. ஆனா திருப்பி என்ன செஞ்சுக்கிடுவாங்க, சேர்ந்துக்குவாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா கூட ஒரு நண்பர்கள் தான். இப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த ஜெரோ என்ன பண்றான், நைஸா ஜெரிய கூப்பிடுறாங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். என்ன வாங்க, என்ன வாங்க, ஒன்னும் இல்லடா, முட்டாய் வாங்கத்தான்டா கூப்பிடுறேன். எங்க எங்க பாடம் மத்தியானம் சாப்பிடுவோம்ல ஸ்கூல்ல, சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம ஸ்கூல் கேம்பஸ்க்கு வெளியே ஒரு தேனெண்ணெய் கடை இருக்கு பாத்தியா, அந்த கடையில ஒரு விதமான மிட்டாய் விற்கிறாங்களாண்டா, அதை வாங்கி சாப்பிட்டுருவோம். லஞ்ச் பிரேக்ல ஸ்கூலை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சாரு சொல்லியிருக்காங்களாடா, நான் வரமாட்டேன்ப்பா. என்னடா சின்ன விஷயத்துக்கு போய் பயந்துகிட்டு இருக்கேன், சாரு என்ன பார்த்துக்கிட்டா இருக்க போறாங்க, சாரு சாப்பிட போயிருவாங்களாடா. அந்த இட நேரத்துல அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோமே. எனக்கு பயமா இருக்குப்பா, நான் வரல. எங்க பாருடா, நீ என் ஃப்ரெண்டு தானே, அப்படியே அடிபட்டா என் கூட சேர்ந்து நீ அடிபட வேண்டியது தானே. உனக்கு மிட்டாய், நீ எவ்வளவு காசுதான் வச்சிருக்க? என்கிட்ட 50 காசு. என்கிட்டயே 50 காசு இருக்கு, வா 2 பேரும் போய் மிட்டாய் வாங்கி சாப்பிடலாம். சரி. 2 பேரும் அப்படியே பாக்குறாங்க.
சார் அங்கே ரூமில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா. இவங்க அந்த நேரம் பார்த்து இவங்க நைஸாக வெளியே போனாங்க. கேம்பஸ்க்கு அந்த பள்ளிக்கூடத்துடைய சுவருக்கு வெளியே போகிறாங்க. அங்கே கேட்டை தாண்டி போய் அங்கே ஒரு கடை இருக்குது, தேன் ஸ்டால் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் போய் மிட்டாய் வாங்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த கடைக்காரர் அண்ணன் கடையில் என்ன செய்யலை, இல்லை. அண்ணே தேனண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அண்ணே வந்துட்டீங்களாடா, பொறுங்கடா, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கடா, கொஞ்சம் பொறுங்க. ஐயோ சாப்பிட போயிட்டீங்க, நாங்க ஒரு அவசரத்துல வந்தா நீங்க ஆமாடா சாப்பாடு நேரம் பார்த்து நீங்களும் வந்திருக்கீங்க, கொஞ்சம் அப்படி வெளியே நின்று கடையை பார்த்துக்கிட்டு இருங்கடா, இந்த சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தேனன்னு சொன்னாங்க. ரைட் அப்படியே இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கடையில நல்ல வினோதமான பொருட்களா வச்சிருக்கிறாங்க, நல்ல விளையாட்டு ஜாமான்லாம் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல மிட்டாயெல்லாம் விதவிதமா வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு விதமான ஒரு ஃபேன் மிட்டாயின்னு ஒரு மிட்டாய் இருக்கு. அந்த ஃபேன் மாதிரியே மாடல் இருக்கும், அதோட சேர்ந்து ஒரு மிட்டாய் இருக்கும். அந்த மிட்டாயை வாங்குறதுக்காகத்தான் இவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. வந்த உடனே கொஞ்ச நேரம் ஆச்சு. கடைக்காரன் வந்த உடனே, அண்ணே எனக்கு ஃபேன் மிட்டாய் வேணும்னே அப்படின்னு கேட்குறான். ஃபேன் மிட்டாயடா, ஃபேன் மிட்டாய் ஒன்று 50 காசு. 50 காசா? ஐயோ என்கிட்ட 50 காசு மட்டும்தானே இருக்குது, எனக்கு 2 மிட்டாய் வேணும்னு பார்த்தேன், 50 காசு தான் இருக்குதே அப்படின்னா. உடனே இது அவ்வளவுமே இவங்க இப்படி தூரத்துல இருந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த கடைக்காரன் வந்த உடனே சரி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பா தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார அண்ணனுடைய மகன் அவங்க கிட்ட கேட்டாங்க. டே என்னடா அப்பா, ஒரு ரூபாய் வேணும்னு கேட்டேங்களா, தாங்கல, நான் ஸ்கூல்ல கொடுக்கணுமே, 1 ரூபாய் தாங்கப்பா. டேய் அப்போதே நான் சாப்பிட போறதுக்கு முந்தையே தொந்தரவு பண்ணேன், நீ எடுத்துட்டு போன்னு சொல்லி இங்க வச்சுட்டு போயிருந்தேன்டா, எடுத்துட்டு போக வேண்டியது, எடுத்துக்கடா. எங்கப்பா இருக்கு, நான் தேடிக்கிட்டு இருக்கேன், காணுமே. என்னது காணுமா? டே நான் தான் இதுல 1 ரூபாய் வச்சேன். ஏத்தாப்புல யாரு நின்றுட்டு இருக்கா? ஜெரோவும் நிக்கிறாங்க, ஜெரியும் நின்றுகிட்டு இருக்கிறாங்க, இந்த கடைக்காரருடைய மகனும் நிக்கிறாங்க. டேய் இதுல தாண்டா வச்சேன், 1 ரூபாய் காயின்டா, புது காசுடா, இதெல்லாம் வச்சிருந்தேன். இல்லப்பா நான் எடுக்கவே இல்லப்பா. வாடாங்க இங்க வாடாங்க. தன்னுடைய மகனை கூப்பிட்டாங்க. பையெல்லாம் தொட்டு பார்த்தாங்க, எங்கேயாவது காசு இருக்கான்னு பார்த்தாங்க. இல்ல. என்னப்பா நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்க, நான் காசே எடுக்கலப்பா. நீ அடிக்கடி முட்டாயெல்லாம் எடுத்து சாப்பிடுவல்லடா, அதான் நைஸா நீ 1 ரூபாய் காசை எடுத்து வச்சிருக்கியான்னு பார்த்தேன். சரி எடுக்கலையா? ஆனா அந்த காசு எப்படா போயிருக்கும், இங்கே தானே வச்சேன். இந்த 2 பேரு வேற யாராவது கடைக்கு வந்தாங்க கூட நான் சாப்பிட போனது. ஐயோ அண்ணாச்சு ஒருத்தருமே வரல, நாங்க 2 பேரும் தான் இங்க நின்றுகிட்டு இருந்தோம், உங்க பையனும் வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். எங்க அண்ணாச்சு நீங்க காசு வச்சுட்டு போனீங்க? இதுலதான் ராஜா வச்சோம், இதுல தாண்டா வச்சிருந்தோம். அப்படின்னு யாரு எடுத்திருப்பா, நாங்க தானே நிக்கிறோம். ஜெரி சொல்றான், யாருமே எடுக்க வாய்ப்பு இல்லைன்னாச்சு, இங்கனா இருந்துச்சுன்னா இங்கதான் இருந்திருக்கும், நாங்க இப்படியே நின்றுட்டு உங்க கடையை பார்த்துக்கிட்டே இருக்கோம், நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்க ஏன் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு யோசிக்க போறோம். இல்லடா அப்படின்னு எப்படி இந்த காசு பேரு நல்லா ஞாபகம் இருக்குதே, காசை எடுத்து வச்சனே, எப்படி போயிருக்கும். சரி போடா, இங்க போட, கொண்டு போட பிற பாத்துக்கோ. உடனே தம்பி உங்க 2 பேத்து மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, நீங்க யாராச்சும் இந்த 1 ரூபாய் காசு எடுத்தீங்களா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நாங்க எவ்வளவு நாள் அவங்க கடைக்கு வந்துகிட்டு இருக்கோம், இருந்து உங்க மகனை மாதிரியே எங்களையும் நீங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்களே, நாங்க இந்த 1 ரூபாய் காசுக்கான இங்க வந்திருக்கோம், போங்கண்ணே, உங்க மிட்டாய் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். 2 பேரும் கோவப்பட்டு கிளம்பிட்டாங்க. நில்லுங்கடா, உங்களை நீங்க தான் களவு செஞ்சீங்கன்னு சொல்ல வரல, நீங்க எடுத்தீங்களா, போங்கண்ணே, நீங்க எங்களை களவாணி பசங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க, போங்கண்ணே. அப்படியே அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இந்த கடைக்காரனாச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, 1 ரூபாய் காயின்னு இங்க எடுத்து வச்சேன், அது எப்படி காணாம போயிருக்கும், வேற யாரும் கடைக்கு வரல, நம்ம பையன்கிட்ட செக் பண்ணி பார்த்தா அவன்கிட்டையும் இல்லை, அவனு வேற யாரு எடுத்திருப்பா. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே மனசுக்குள்ள இந்த கடைக்காரனாச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாமி, இந்த 2 தம்பிமார் தான் நின்னாங்க, இவங்கள யாராவது ஒருத்தர் எடுத்திருந்தா அவங்க மனசுல நீங்க பேசி திருப்பி எங்க கொண்டு வந்து கொடுத்துடணும் சாமி, அவங்களுக்கு இந்த களவு செய்யறது தப்பான ஒரு பழக்கங்கிறத நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இவங்க 2 பேரும் போறாங்க. பாருடா என்னடா, இல்ல ஜெரி, நான் எப்படியாவது மிட்டாய் வாங்கணும் தான் வந்தேன், ஆனா முடியாம போயிட்டு அதுக்கு என்ன பண்றது,
அந்த ஆளு கடைசியில் நம்மள களவு அப்படின்னு சொல்லிட்டாரே, களவு பையன் சொல்லிட்டாரே, நம்ம அப்பா அம்மா வேற தப்பாலாம் பேச ஆரம்பிச்சுட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே புலம்பிக்கிட்டே போறாங்க. அன்னைக்கு மத்தியானம் 3 பீரியட்லயுமே அமைதியா உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒன்றும் ஓடலை. சாயங்காலம் ஆச்சு, 2 பேரும் பேக்கை தூக்கிக்கிட்டு நேரம் எங்க போனாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. போகும்போதே பேசிக்கிட்டு போனாங்க. மத்தியானம் நடந்த சம்பவங்கள் திருப்பி வருது. ஜெர்ரி கேட்கறான், டேய் ஜெரோ, யாருடா அந்த காசை எடுத்திருப்பா? நம்ம தான்டா நின்னோம். ஆமாடா, நம்ம தான் நின்னோம், வேற யாரும் வந்த மாதிரி தெரியல. எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த கடைக்காரர் பையன் இருக்கான் பாரு, அவன் மொழியே சரியில்லை, ஒரு மாதிரிய துருட்டு மொழி முடிக்கிற மாதிரி தெரியுது, அவன் தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா ஜெரோ, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 3 பேர் தான் இருந்தோம், நானும் எடுக்கல, நீயும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், வேற அவன் தானே எடுத்துருந்துருக்கணும்னு. ஆமா எடுத்துட்டோம். 3 பேரும் அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. நேரம் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. நேரம் வீட்டுக்கு போன உடனே ஜெர்ரி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜெரோ அப்படி பைய தூக்கி டப்புன்னு போட்டாங்க. நீங்க அப்படி செய்வீங்களா? ஸ்கூல் முடிஞ்சோடனே உங்க பேக் அப்படி கீழே போடுவீங்களா? போட்டிங்கன்னா அந்த பேக்ல உள்ள எல்லாம் என்ன ஆகும், அந்த நோட்டு புக்கெல்லாம் கிழிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? பேக்கை பத்திரமா பயன்படுத்தணும், அதான் நல்ல பழக்கம். உங்க பேக்கு வைக்கிறதுக்குன்னு உங்க வீட்டுல சரியான ஒரு இடத்த நீங்க தேர்வு செய்யணும், அந்த இடத்துல வைக்கணும். அப்புறமா உள்ள இருக்கிற புக்கெல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். இது நல்ல பழக்கம். கொண்டு போன சாப்பாடு பாத்திரத்தை எடுத்து கிச்சன்ல கொண்டு போய் நீங்க என்ன செய்யணும், வைக்கணும். அதுக்கு முந்தி ஷூவெல்லாம் வீட்டுக்கு வெளியே என்ன செஞ்சிடணும், ஷூ போட்டே மறந்து வீட்டுக்குள்ள போயிடக்கூடாது. இதெல்லாம் நீங்க கவனிச்சுக்கணும், சரிதானா? ஆனா பாருங்க, இந்த ஜெரோ என்ன பண்ணாங்க தெரியுமா? வேகமா போய் அப்படியே எரிச்சல்ல பேக் அப்படியே போட்டுட்டு அப்படியே அவங்க ரூம்ல போய் அப்படியே கட்டில்ல போய் அப்படியே படுத்து கிடந்தாங்க. அப்படியே படுத்து கிடக்கும் போது அவங்க பைக்குள்ள அப்படியே கையை விட்டா உள்ள என்ன இருக்குது, 1 ரூபாய் காயின்னு, இன்னொரு ஒரு 50 காசும் கிடக்குது. ஒழுங்கா ஜெரோட்ட எவ்வளவு காசு தான் இருந்துச்சு? இந்த ஜெரோட்ட 50 காசு தானே இருந்துச்சு. அப்படின்னா எப்படி இந்த 1 ரூபாய் வந்திருக்கும்? யோசித்து கொஞ்சம் பாக்குறாங்க. அந்த காசு தான் கடையில் உள்ள காசு, அப்படியே நைஸா தூக்கி போட்டுட்டேன் அப்படின்ட்டு அப்படியே காசை கையில் எடுத்து பாக்குறாங்க. உடனே ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா, நானும் கொஞ்சம் தெரியாம எடுத்துட்டேன் சாமி. ஆனா நான் என்ன பண்றேன், இந்த காசை முழுசு எனக்கு வச்சுக்கல, இதுல 50 காசு எனக்கு, 50 காசு உங்களுக்கு. அங்க ஒரு உண்டியல் இருக்குல்ல, சர்ச்சி உண்டியல் இருக்குல்ல, அதுல போட்டுருதேன். எங்க அப்பா அம்மாவுக்கோ கடைக்காரருக்கோ தெரியாம நீங்க என்ன செஞ்சுக்கிடணும், என்ன காப்பாத்திக்கணும் ஏசப்பா, உங்களுக்கு நான் சொன்னபடியே 50 பைசா போட்டுருதேன்ட்டு ஏற்கனவே 1 ரூபாய் வச்சிருந்தாங்கல்ல, அந்த 50 காசை எடுத்து கோயில் உண்டியல்ல கொண்டு போய் டொக்குன்னு வீட்டுல இருந்த உண்டியல்ல சேமிப்பு பெட்டியில போட்டுட்டாங்க. இப்ப இவங்களுக்கு கொஞ்சம் திருப்தி, ஏசப்பா உங்களுக்கு 50 காசு கொடுத்துருக்குங்களா, நீங்க எப்படியாவது காப்பாத்திக்கணும். என்ன ஏசப்பா தப்பான விஷயத்துக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்களா? ஒரு நாளும் உதவி பண்ணவே மாட்டேன். ஆனாலும் இந்த ஜெரோவுக்கு மனசுக்குள்ள ஒரே பயம், டபக்குன்னு அப்படியே நெஞ்சு என்னச்சு இதை அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படியே அடிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே படுத்து கிடக்குறாங்க. என்னடா பண்ணுன்ட்டு அப்படியே யோசனையா இருக்குது. அந்த நேரம் பார்த்து, டேட் ஜெரோ, அப்பா கூப்பிட்டாங்க. ஐயோ, அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டா என்னன்னு தெரியலையே. என்னப்பா? அதே ஜெரோ, இந்த உன்னை பாக்குறதுக்கு யாரு வந்திருக்கான்னு பாரு. போய் பார்த்தா இவனுக்கு கூட கொஞ்சம் பயம். யாருன்னா ஜெரியினுடைய அப்பா வந்திருக்காங்க. டேய் ஜெரோ வாடா இங்க, அந்த கடைக்காரன் என்னடா சொன்னா? ஐயோ, ஏதோ பிரச்சனை பெருசாகி போச்சு போல, என்னன்னு தெரியலையே. டேய், அந்த கடைக்காரன் உங்களை களவாணி பசங்கன்னு சொன்னானா? ஆமா. பாத்தியாடா, எவ்வளவு சேட்டை இருக்கணும். நீங்க தங்கமான பையங்க, நீங்க 2 பேரும் ஏசப்பா பிள்ளைங்க, உங்களை போய் திருட்டு பசங்க களவாணி பசங்கன்னு சொல்லியிருக்கானே. அதான் அந்த கடைக்கார போய் சத்தம் போட்டு வர்றான்னு போனேன். அதான் ஒன்னையும் சேர்த்து கூட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். இல்ல அங்கிள், நான் வீட்டுல இருந்துக்கிறேன், நீங்க ஜெரிய மட்டும் கூட்டிட்டு போங்க. இல்லடா நீ வாங்க, நீங்க 2 பேரும் தான் நாங்க நின்னீங்க, வாங்க. இல்ல அங்கிள், வேண்டாம் அங்கிள், வாடாங்க. உடனே அப்பா சொன்ன, சரி போயிட்டா, மாமா கூட போயிட்டு வா, அந்த கடைக்காட்ட போய் சத்தம் போட்டு விட்டோம்னா இன்னொரு இடம் அவர் சொல்ல மாட்டார். சரிப்பா, போயிட்டு வரப்பா. ஜெரியும் ஜெரோவும் அப்படியே பின்னாடி போறாங்க. முன்னாடி ஜெரியினுடைய அப்பா போறாங்க. நேரம் போய் கடைக்காட்ட போன, யோ கடைக்காரர, எங்க பிள்ளைகளை பார்த்து என்ன சொன்னீங்க? திருட்டு பசங்களா, களவாணி பசங்களா? ஓ,
எங்க பிள்ளைகளுக்கு தினமும் நாங்க 5 ரூபா வாங்கி கொடுப்போம், வாங்குறதுக்காக காசு கொடுப்போம், செலவழிக்கிறது கொடுக்குறோம், 2 ரூபாய் கொடுக்குறோம். இதெல்லாம் வேணானாயா அவங்க விட்ட வந்து 1 ரூபாய் காசை எடுத்துருப்பாங்க. எங்க பிள்ளைகள் என்ன ஒரு சாதாரண பிள்ளைகளா இவங்க? ஐயோ எனக்கு கோபையா வருது, எப்படியா சொல்லலாம் நீங்க? ஐயா வணக்கம் சாமி, உங்க பிள்ளைகளை நாங்க வந்து எடுத்திருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்டேன். அவங்க எடுக்காட்டி பரவாயில்ல, நான் என்ன மன்னிச்சுக்கிட்டேன். மன்னிப்பு கேளுங்க, என் பிள்ளைகளை நீங்க எப்படி சொல்லலாம்? சரியா மன்னிச்சுக்கிடுங்க, நான் வந்து அவங்க எடுத்திருப்பாங்களோ அப்படி ஒரு சந்தேகத்துலதான் கேட்டேன். இனிமே இப்படி ஒரு தடவை யாரையும் நீங்க திருட்டு பசங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது, சரிதானா? சரியா? ஜெரோக்கு எப்படி இருக்கு மனசு? அப்படி படக்கு படக்கு நடிக்குது. டே நீங்க 2 பேரும் போயிட்டாங்கடா, இனிமே அந்த கடைக்காரர் அப்படி சொல்ல மாட்டாருன்னு சொல்லி அந்த அங்கிள் சொல்லிட்டாங்க. நேரம் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு ராத்திரி படுத்திருக்கும் பொழுது ஜெரோவுக்கு தூக்கமே வர முடக்கு, அப்படியே புரண்டு படுக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கம் வந்துருச்சு. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க கண்ணுக்கு முன்னாடி பெருசா ஒரு ரூபா காயின்க பாரு, என்கிட்ட ஒரு மாடல் இருக்குதா, இத மாதிரி ஒரு பெரிய 1 ரூபாய் காசு அப்படியே இவனை பார்த்து அப்படியே பக்கத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஐயோ 1 ரூபாய் காசு மாதிரி ஒண்ணு வருது, அதே மாதிரி சைஸா இருக்குது. ஐயோ நம்ம எடுத்த காசு நம்ம கண்ணு முன்னாடி வந்து நம்மள பயம் காட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே நான் ஒன்னும் எடுக்கல. ஏன் இப்படி தொந்தரவு, நீ தானே எடுத்துட்டு வந்த அப்படின்னு இன்னொரு சத்தம் கேக்குது. நான் ஒன்னும் எடுக்கல. நீ தானே என்ன எடுத்துட்டு வந்த அப்படின்னு திருப்பியுமா சத்தம் கேட்குது. அவ்வளவு அவங்களுக்கு கனவுல அப்படியே வந்துகிட்டு இருக்கு. ஆமா நான் தான் எடுத்தேன். படாருன்னு முடிச்சுட்டாங்க. அப்பா வந்தாங்க. டேய் என்னாச்சுடா தூக்கத்துல என்னது எடுத்த? அப்பா என்ன மன்னிச்சுக்காங்கப்பா. என்னாச்சு? அப்பா என்ன மன்னிச்சுக்கங்கப்பா, என்னடா தூக்கத்துல இது கெட்ட கனவு கண்டியா, என்ன விஷயம்? அப்பா என்ன மன்னிச்சுக்கங்கப்பா, நான் தாமா அந்த கடையில அந்த 1 ரூபாய் காயின. என்னது நீதான் எடுத்தீங்களா? ஏன்பா? ஆசையா இருந்துச்சு, இன்னும் 2 மிட்டாய் வாங்கணும்ட்டு ஆசையா இருந்துச்சு. ஏன்டா கேட்டிருந்தா நான் காசு தந்திருப்பேன்ல, ஏன்பா அப்படி செஞ்சீங்க? ஐயோ அடுத்தவங்க பொருளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நானும் அம்மாவும் கூட அவன்கிட்ட சொல்லியிருக்க முடியாப்பா, ஏன்பா எடுத்தீங்க? தெரியாம எடுத்துட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சுக்கங்கப்பா. சரி நீ முதல்ல ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளுப்பா. உடனே அவங்க அம்மா வந்தாங்க. 3 பேரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா ஜெரோம் தந்தது தப்பு தான் சாமி, மன்னிச்சுக்காங்க. இனிமே வந்து அவன் களவு செய்யாதபடிக்கு நீங்க அவனுக்கு நல்ல அறிவை கொடுங்க சாமின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. உடனே அப்பா எந்திரிச்சு, பரவாயில்ல ஜெரோம், நீ வந்து திருந்திட்ட, ரொம்ப நல்ல பையன். ஆனா நீ செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? காலையில எப்படியாவது நம்ம அங்கிளை கூப்பிட்டுட்டு நீ நேர கடையில போய் இந்த காசை கொடுத்துருங்கப்பா. அப்பா உங்ககிட்ட ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டேன்ல, உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அது போதாதா? இல்லை, தவறு செஞ்சா அது யார்கிட்ட செஞ்சோமோ அவங்ககிட்ட போய் சரி செஞ்சாத்தான்ப்பா, அதைத்தான் ஏசப்பா விரும்புறாங்க சாமி. இல்லப்பா நானும் உண்டியல்ல வரலாம். ஐயோ அப்படிலாம் ஏசப்பா உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீ முறைப்படி யார்கிட்ட எடுத்தியோ அவங்ககிட்ட தான் கொடுக்கணும். சரிப்பா. கடையில ஆச்சு, நேரம் அங்கிள் வீட்டுக்கு போனோம். அங்கிள் என்ன சாரி அங்கிள், என்ன மன்னிச்சு. என்னாச்சுடா? என்ன ஜெரம், என்னாச்சு? நான் தான் அந்த 1 ரூபாய் காசு. நீங்க தான் எடுத்தீங்களா? ஐயோ நேரத்தே சொல்லியிருக்கேன்ல, நான் அந்த கடைக்காரரை நானும் பேசிட்டேன்னப்பா. சாரி அங்கிள், வாங்க கடையில போய் கொடுத்துட்டு வந்துடும். சரி வாங்க, நல்ல பையன், நீங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு நேர கடைக்கு போறாங்க. போகும்போதே ஜெரம் மனசுக்குள்ள, ஏசப்பா நான் இந்த காசு அவங்ககிட்ட கொடுக்கும்போது வெளியே உள்ளவங்க யாரும் அந்த கடையில இருக்கக்கூடாது, யாருக்கும் தெரியாம நைஸா அவங்ககிட்ட சொல்லி கொடுக்கணும் சாமி, ஹெல்ப் பண்ணுங்க சாமின்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. நல்ல வேளை இவங்க போன நேரம் பார்த்து அந்த கடையில யாருமே இல்லை. உடனே நேரம் அந்த அங்கிள் ஜெரோ 3 பேரும் போறாங்க. நேரம் அங்கிள் கிட்ட, வணக்கம் அங்கிள், நான் தான் அந்த காசை எடுத்தேன். அப்படியா தம்பி, நீங்க தான் எடுத்தீங்களா? எனக்கு தெரியும், ஆனா எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுதான் தெரியல. நல்லது, நீங்களே ஒத்துக்கொண்டதுனால நல்லது. எப்படி? ஏசாமி தான் எனக்கு சுட்டி காட்டினாங்க, நான் கனவுல கண்டுலாம் பயந்துட்டேன், இனிமே நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், ஆசையில தான் செஞ்சுட்டேன். சரி ரொம்ப நல்லது. நீங்க இப்போ உண்மையிலே நீங்க செஞ்ச தவறுன்னு ஒத்துக்கிட்டீங்களா, அதுவே போதுமானது. அங்கிள் இன்னாங்க அங்கிள், இந்த காசை வாங்கிக்காங்க அங்கிள், எனக்கு வேண்டாம் அங்கிள். சரி தாங்க அப்படின்னு சொல்லி அந்த 1 ரூபாய் காசை வாங்கிட்டாங்க. இப்போ இந்த மாமா அப்படின்னு நின்னாங்க. ஏதோ நடந்து போச்சு, சரி சரியா அப்படின்னு சொல்லி நைஸா அப்படியே இவங்க என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு பயங்கரமா திட்டாங்கல்ல. உடனே கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த அங்கிள் வந்து 2 ஃபேன் மிட்டாய் எடுத்தாங்க. எடுத்துக்கிட்டு, ஜெரம் இந்தா உங்களுக்கு ஒரு மிட்டாய் வச்சுக்காங்க,
ஜெரி இந்த உங்களுக்கு ஒரு மிட்டாய் வச்சுக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க. வேண்டாம் அங்கிள் வேண்டாம். இல்லப்பா நீங்க உண்மையை ஒத்துருக்குறீங்க, இந்த ஸ்வீட் இந்த மிட்டாய் வாங்கணுங்கிறதுக்காகத்தானே இந்த கஷ்டப்பட்டீங்க, நாங்க நீ உண்மையை சொன்னதுனால இதை அங்கிளுடைய ஒரு பரிசா வச்சுக்காங்கப்பா. சரின்னு வாங்கிட்டாங்க. அங்கிள் நாங்கள் இன்னும் ஒருபோதும் திருட மாட்டோம், இது ஆசையில செஞ்சுட்டோம், களவுங்கிறது இப்போ நான் ரொம்ப உணர்றேன், இன்னும் ஒருபோதும் செய்ய மாட்டேன். வெரி குட், நல்ல பையங்க, இனிமேல் நீங்கள் நல்ல திருந்தி நல்ல பையனா வாழுதுன்னு சொல்லி உங்களுக்காக நான் ஏற்கனவே நேற்றே ஜெபம் பண்ணேன். அப்படியே அங்கிள் நீங்கள் பண்ண ஜெபம் தான் உண்மையிலே எங்களை மாற்றி இருக்குது. இனிமேல் நீங்களும் இது மாதிரி பிறருக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரும் திருடுவதற்கு நீங்கள் காரணமாக அமையவே கூடாது. போயிட்டு வாங்கப்பா, நானும் இனிமேல் என் கடையில் இப்படி வெளியே எட்டுற மாதிரி பொருட்கள்லாம் வைக்காத அளவுக்கு நானும் பாதுகாத்துக்கிறேன். சரிதானா? ரைட்டு. இப்போ கிளம்பி அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜெரோமுக்கு இப்போ எப்படி இருந்திருக்கும், மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். இனிமேல் ஒரு காலமும் என் வீட்டில் உள்ள பொருளை கூட அப்பா அம்மா அனுமதி இல்லாமல் எடுக்க மாட்டேன், யாருடைய பொருளையும் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு உறுதியோடு இருந்தான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப உண்மையும் உத்தமமாக இருந்ததுனால ஆண்டவர் அவங்களுக்கு பெரிய காரியங்களை செஞ்சாங்க. இன்றைக்கு நல்ல வேலையில் அவங்க சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறாங்க. ஆமாம், இந்த ஜெரோமுடைய இந்த வாலியனுடைய மாற்றத்துக்கு காரணம் என்ன? வேதவசனம் ஒன்று சொல்லுது பார்த்தீங்கன்னா, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன். நம்ம சின்ன சின்ன விஷயத்தை தான் பார்த்து இது சிறு விஷயம் தானே, இதெல்லாம் தேவை அப்படின்னா சின்ன குண்டூசி போன்ற விஷயத்துல கூட நம்ம உண்மையாக இருக்க பழகி கொள்ளணும். அது இந்த சின்ன வயசுல இருந்தே பழகிக்கிடணும். அன்பான பெரியவங்களே, இப்படிப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்களை நமது சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி சொல்கிறோம். சிறு பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பல்வேறு விதமான ஆசைகளினாலே பிறரது பொருள்களை எடுத்து விடுகிறார்கள். அது அவர்களுக்கு தவறு என்று நீர் கற்பியும் ஆண்டவரே. உண்மையாக தனது வாழ்விலே சிறு வயதிலிருந்து வாழ உணர்வு உள்ள இருதயத்தை நீர்கள் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். என்றென்றும் உம்மோடு பரிசுத்தமாய் வளர்க்கிற தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு செல்வங்களே, அருமையான கதையை கேட்டீங்களா? உங்க வாழ்க்கையிலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீங்க உண்மையா இருக்கணும். உதாரணமா உங்க ஸ்கூல்ல போறீங்க, ஹோம் ஒர்க்கு எழுதணும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஸ்கூல் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி போறீங்க, வெறுன்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்டு நோட்டை பார்த்து காப்பி பண்ணிடலாமா? அப்படிலாம் செய்யக்கூடாது இல்லையா? என்ன செய்ய உங்களால முடியலையே, அதாவது எதுக்காக முடியல, ஏன் செய்யலைங்கிற உண்மைகளை நீங்க என்ன செய்யணும், சொல்ல பழகணும். பொய் சொல்லக்கூடாது. இப்படி சின்ன காரியங்கள்ல இந்த பழக்கங்கள்லாம் நீங்க கடைபிடிச்சிங்கன்னா உண்மையிலே இயேசுப்பா உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாங்க. நல்லது தானா? ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம்.